வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம லாக் ஒரிசோன் எபிசோட் 6 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கில்டை ஜாயின் பண்ணது மூலிமா அட்வென்ச்சர்ஸுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. கில்டை சேர்ந்தவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ அவங்களுக்குன்னு ஒரு காமனான பேங்க்கில் காசு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கில் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து உங்களால் ஈஸியாக பார்ட்டியை ஃபார்ம் பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு கில்டுன்னு ஒரு இடம் இருக்குது. உங்கள் கில்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஆளை பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லைனா ரெண்ட்டு கூட எடுத்துக்கலாம். மரியாவோட கில்டை சேர்ந்தவங்க பி ரேங்க் ஹாலில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து இந்த உலகத்தில் டேஸ்டான சாப்பாடு எப்படி சமைக்கணும்னு நம்ம சீஃப் மற்றவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. சில பேருக்கு அந்த டெக்னிக் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் சில பேரோட குக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கனால அவங்களால சரியாக சமைக்க முடியலை. ஒன்றும் கவலைப்பட வேணாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ண முடியும். உங்களோட லெவல் 2 பேருக்கு ஒன்றா இருந்தால் கூட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நிஜ உலகத்தில் 2 பேர் ஒரே டிஷ்ஷை சமைச்சா கூட வேறு டேஸ்ட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். நெக்ஸ்ட்டு இவங்களால டேஸ்ட் உள்ள சாப்பாடு சமைக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஷீரோ மற்றவங்க யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேணான்னு மரியகிட்ட சொல்கிறாங்க. காரணம் இப்போ மட்டும் இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்தால் அதனால் இவங்களுக்கு எக்கச்சக்கமான அட்டென்ஷன் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த விஷயத்த ரகசியமாக மெயின்டைன் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் என்றி அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே நம்ம அக்காட்சிக்கு மேலே போட்டு தாக்குறாங்க. சொல்லப்போனால் அக்காட்சிக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கனால விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. பார்ட்டி நடக்கிற இந்த சான்ஸை பக்காவாக பயன்படுத்தி அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. இப்போ பார்ட்டியை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மரியே நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க. ஆல்சோ நான் போன நேரத்தில் இந்த ஊரில் என்னென்ன நடந்துச்சுன்னு அவன் விசாரிக்கிறான். பிகே கில்லர்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக மாறிடுச்சு. இந்த ஊர் முன்னாடிக்கு கம்பேர் பண்ண போது இப்போ ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எல்லாருமே ரேங்க்ஸை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே இருக்கனால எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தப்பாக நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. என்னோட கில்ல 90 ரேங்க்கில் இருக்கிறவங்க மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தா 50 ரேங்க்குக்கு கீழே உள்ளவங்க தான். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ட்ரிபிள் டி கில்டை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப. ஜாப்பனீஸ் பிளேயர்ஸால் முடிக்க முடியாத ஒரு ரைடை அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த கில்ல மொத்தமாக 1500 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல்சோ 90 ரேங்க்கில் இருக்கவங்க ரொம்பவே அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. நிறைய ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கான கில்ல சேர்றதுனால அவங்களோட பவர் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. யார் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க தான் இப்போ இந்த ஊரில் இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுறாங்க. முன்னாடினா நம்ம விருப்பப்பட்ட நேரத்தில் காட்டுக்குள்ளே போய் மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எந்த கில்டை சேர்ந்தவங்க எங்கே போகணுன்னு அவங்களுக்குள்ளேயே டெரிட்டோரியை பிரித்து வச்சுருக்காங்க. யார் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமான ஐட்டம்ஸ் கிடைக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இதே மாதிரி தான் மற்ற விஷயங்களையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் யாரோட தப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் இந்த உலகத்தில் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்படியே போனால் நிலைமை கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு புரிஞ்சதுனால தான் சின்ன கில்டோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண வச்சாங்க. பட் அந்த மீட்டிங் சுத்தமாக வேலைக்கே ஆகலை. அவங்க யாரும் பிரச்சனை மேலே ஃபோக்கஸே பண்ணலை. அவங்க கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனால் அப்படி பேசிக்காமல் அந்த இடத்த விட்டு சண்டை போட்டு போயிட்டானுங்க. அதில் ஒரு 2 பேர் தான் நம்ம மரியக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ இன்னொரு 2 ஸ்ட்ராங்கான கில்டை சேர்ந்தவங்க 91st ரேங்க்குக்கு போகிறதுக்காக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக அப்டேட் விட்டுருக்கனால 90லேருந்து 100 மேக்ஸிமம் ரேங்காக மாற்றிருக்காங்க. பிளாக் ஸ்வாட் கில்டோட மாஸ்டர் ஐசாக் ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சர்ஸை மட்டும்தான் அவரோட டீமில் சேர்ந்துப்பார். ஆல்சோ லெவல் 85 இருக்க மான்ஸ்டரை தோக்கடிச்சா மட்டும்தான் அவரோட கில்ல சேரவே முடியும். நார்மலாக இப்படிப்பட்ட மான்ஸ்டர் தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இவங்க எல்லாருமே EXP போட்டை பயன்படுத்தி சீட்டிங் மூலிமா தான் அவங்களோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. EXP போட்டை பயன்படுத்துறது மூலயமா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டபுள் ஆகும். நார்மலாக புதுசாக இந்த கேமுக்கு வந்த லெவல் 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேம் இந்த விஷயத்தை ப்ரொவைட் பண்ணும். பிகினர் சீக்கிரமாக அவங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு போட்டை கொடுப்பாங்க. சில கில்டை சேர்ந்தவங்க சின்ன பசங்களுக்கு உதவி பண்ணுறதா சொல்லி அவங்கள கில்டை சேர்ந்துட்டு வலுக்கட்டாயமாக இந்த EXP போட்டு எடுத்து பெரிய கில்டை சேர்ந்தவங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆர்மிலேருந்து கில்டை சேர்ந்தவங்க தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் அவன் பண்ண தப்பே புரியுது. அந்த 2 சின்ன பசங்களும் இதுக்காக தான் அந்த கில்டை சேர்ந்தவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு. இந்த உலகத்தில் இப்போ எல்லாமே தப்பான பாதையில் போயிட்டுருக்கு. இது யாரோட தப்பு? எல்லாரோட தப்பும் தான். என்னோட தப்பும் தான். தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன். இந்த உலகத்துக்கு நான் வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோவத்தை போக்கிக்கிறதுக்காக தான் நான் சரராவை காப்பாற்றுறதுக்காக போனேன். பட் இப்போ பெரிய பிரச்சனைலாம் இந்த ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி என்னால் மாற்ற முடியும்? நான் எந்த ஒரு கில்லையுமே மெம்பராக இல்லை. ஒரு வேளை இந்த பிரச்சனையை பார்த்து நான் பயப்படுறேன்னா நான் ஒரு கில்லை மெம்பராக இல்லைன்னு காரணத்தை வச்சு இந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறானா? ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கு. அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்ஸ் பல கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கில்டு மாஸ்டருக்கு இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி சரியாக புரியவே இல்லை. அவர் ஆக்ஷன் எடுக்காமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிற இதெல்லாமே நம்ம ஹீரோவோட காதில் கேட்குது. ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண கில்டு மாஸ்டர்னு ஒரு பவர் தேவைப்படுது.
இப்போ நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு சீஃப் வர அவன் மனசில் இருக்க விஷயத்த ஷேர் பண்ணுறான். கில்டை பற்றி நான் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்கேன். பட் அதை பற்றி நினைக்க போது நான் பண்ணுறது ஒரு குழந்தைத்தனமான விஷயம் மாதிரி எனக்கு தோணுதுன்னு. ஒரு கில்டை ஆரம்பித்து நடத்துறதுல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆல்சோ சில தப்பான விஷயங்கள் சில நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி உனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே கரெக்டுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் பர்ஃபெக்டானதாக இருந்தால் கண்டிப்பாக நான் அதை நம்பவே மாட்டேன். டீ பார்ட்டியை தாண்டி உன்னால் வேறு ஒரு குரூப்பை யோசிக்க முடியலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. டீ பார்ட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கான காரணம் அங்கேருந்து நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே தனிப்பட்ட கில்டை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட எல்லாருக்குமே ஒரு காமனான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எல்லாருக்கும் டீ பார்ட்டி ரொம்பவே பிடிச்சனால தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்வென்ச்சருக்கு போனாங்க. உன்னோட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே நீ ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்க. இந்த விஷயத்த ஆல்ரெடி நம்ம நாட்ஸோ ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு விஷயமே புரியுது. இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ புதுசாக கில்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை காலமாக அவனை விட்டு போகாமையே இருந்திருக்காங்க. அடுத்து மாட்டிகிட்டு இருக்க மினோரிக்கு நம்ம ஷீரோ கால் பண்ணி பேசுகிறான். நான் உங்ககிட்ட எஸ் ஆர் நோ கொஸ்டின் மட்டும்தான் கேட்க போகிறேன். எஸ்னா ஒரு தடவை இரும்பு, நோன்னு சொன்னால் 2 தடவை இரும்புன்னு. ஆல்சோ நீ எதாவது பேசணும்னு நினச்சேன்னா 3 தடவை இரும்பு. ஆமிலன் கில்ல தானே நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்கன்னு கேட்க அவள் எஸ்ன்னு சொல்லிட்டா. உங்களோட இஎஸ்பி போர்ட்டெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களான்னு கேட்க அதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு எஸ்ன்னு சொல்லிட்டா. அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு கேட்க இங்கே நடக்கிற பிரச்சனை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவள் எஸ்ன்னு சொல்லிட்டா. ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை பற்றி நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். என்கிட்ட உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லையான்னு கேட்க எஸ்ன்னு சொல்கிறதுக்காக ஒரு தடவை இரும்ப தான் ட்ரை பண்ணுறா. பட் அவளோட தொண்டையில் ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு இப்போ 3 தடவை இரும்பிட்டா. நீ ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா 3 தடவை நான் இரும்புன்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரியுது. கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்து உன்னை காப்பாற்றி அந்த இடத்த விட்டு நான் மீட்டு கொண்டு வருவேன். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்காக தனியாக கிளம்பிட்டான். பட் அந்த இடத்துல ஆல்ரெடி நாட்ஸ் அண்ட் அக்காட்ஸுக்கு 2 பேரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்களை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக நாங்களும் உங்கள் கூட வருவோன்னு. அடுத்து நம்ம ஹீரோ மரியாவை மீட் பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறான். எனக்கு தெரிஞ்ச 2 சின்ன பசங்க ஒரு மோசமான கில்ல மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இஎஸ்பி போட்டெல்லாம் வலுக்கட்டாயமாக எடுத்து இவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காப்பாற்றி கொண்டு வரதுக்காக அந்த கில்டை சேர்ந்தவங்கள இந்த ஊரை விட்டு நான் துரத்த போகிறேன். என்னதை ஊரை விட்டு துரத்த போகிறீங்களா? நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு சரியாக புரியல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க நான் சொன்னல துரத்த போகிறேன்னு, அதை தான் செய்ய போகிறேன். இந்த ஊரை விட்டு அவங்கள வெளியேற்றுறேன். நான் இந்த சின்ன பிரச்சனைக்காக மட்டும் உங்களை தேடி வரல. இந்த ஒட்டுமொத்த ஊர்லேயுமே எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஒட்டு மொத்தமாக மாற்ற போகிறேன். கேம் விளையாட போது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஊராக இருந்த இந்த இடம் இப்போ டோட்டலாக மோசமாக மாறிடுச்சு. அதுக்கான காரணம் இங்கே நடக்கிற எந்த விஷயமும் சுத்தமாக சரியில்லை. ஸோ இந்த இடத்தையும் நம்ம டோட்டலாக மாற்றி ஆகணும். ஜப்பானில் மிகப்பெரிய சர்வராக இருக்கிற இந்த இடம் மோசமாக இப்படி மாறதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களை பார்க்க போதே எனக்கு புரியுது. இவ்வளோ நாளாக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தப்பான விஷயத்த நம்ம கண்டு காணாமல் விட்டுட்டோம். ஆனால் இதுக்கப்புறமே இந்த பிரச்சனையை அப்படியே அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம ஹீரோவோட பிளானை பற்றி கேட்குறாங்க. உன்னோட பிளானை பற்றி எங்களால் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களால் மற்ற விஷயத்தை டிசைட் பண்ண முடியும். ஓகே, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்னோட பிளான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜாக எனக்கு மொத்தமாக 5 மில்லியன் கோல்டு காயின் வேணும். அதை நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணி எனக்கு உதவி பண்ணணும். 5 மில்லியன் காசை கேட்டது இவங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. காரணம் இவங்களோட பேங்க்லேயே மொத்தமாக 60,000 மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாருமே தனிப்பட்ட வகையில் காசு சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் விற்றா கூட இவ்வளோ காசு கிடைக்குமான்னு கரெக்டாக தெரியல. காசு எல்லாமே பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். உங்களோட குட்வில் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த ஊரை இப்போ நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்குது, அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக இந்த ஊரை எல்லாருமே விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நான் திருப்பி உருவாக்க போகிறேன். ப்ளீஸ் எனக்கும் என்னோட கில்டுக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்க அதை கேட்டதும் நம்ம மரியாவோட கண்ணே கலங்கிடுச்சு. நம்ம ஹீரோ ஒரு கில்டை உருவாக்கினது நினச்சி அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ உங்களோட கில்டுக்கு என்னை இன்வைட் பண்ணிங்க, என்னால் சேர முடியாமல் போயிடுச்சு, நான் அவன் வருத்தப்படுறான். நீ ஒன்றும் சாரி கேட்க வேணாம். உனக்குன்னு ஒரு வீடை நீ உருவாகிட்டல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஓ கில்டோட பேர் என்னன்னு கேட்க எங்கே நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். மக்களே, இது நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். கில்டோட பேர் என்னவாக தான் இருக்கும்? 3, 2, 1 நம்ம நினைக்கிறது தான். லாக் ஹொரைசன்.